கூட்டம் பண்ணிட்டு போறேன். என்ன ஏதாவது சொல்லிட்டாரா? ஆமாமா, நான் அந்த சீசமை நாடி வந்திருக்கேன். இந்த மாற்று மதாங்கி பரிகாரம் மட்டும் நான் வந்து நல்லா கண்ணு தெரியல. வந்த உடனே குத்துறீங்க. கோமாளிலாம் இறைச்சாயினா இந்த மாதிரி தான் அந்த மணி குத்திதான். இந்த மாற்று மதாங்கி பரிகாரம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம் இனமான சொந்தங்கள் எல்லாம் இன்றிரவி இந்த அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த உலகெல்லாம் அருள்பாலிக்கும் இந்த உண்மைகளுக்காக வேண்டி இன்றிரவி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான்கள் கல்லெல்லாம் குடினா தங்கும் அல்ல கிடையாது, சொல்லலாம் குடினாலும் அச்சரம் அல்ல கிடையாது. நமக்கு கைபானமா இருக்கும் நம்ம அருமை உற்றார் உறவினர்கள் இந்த மகமாய்க்காக வேண்டி நீண்ட நாளைக்கு முன்பு வச்ச கோரிக்கை இன்னைக்கு வெடிய அரங்கேறுகிறது. இன்னைக்கு நடக்கிற நாடகம் வாழ்க்கையில ஒரு மங்கை ஜனனமாகி விடுவாளே, ஆனால் எல்லா நிலையிலும் எல்லாரும் ஒரு நிலையோடு வாழ்ந்தவர் கிடையாது. ஒரு காலத்தின் சூழ்நிலையால் வாழ்க்கை திசை மாறி விடுமே, ஆனால் உங்க ஒரு மங்கையினுடைய படும்பாடுதான் இன்னைக்கு நடக்கிற நாடகம். தயவு செஞ்சு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு பாத்துட்டு போங்க. உலகமே இன்னைக்கு அப்படித்தாண்டா போயிட்டு இருக்குது. அதாவது பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீடு போய்விடுவார்களே, ஆனால் அங்க போயிட்டாங்கன்னா எல்லாமே நமக்கு சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே புள்ள தன்னுடைய தாய் வீடு போகிற பொழுது அங்க என்னென்னலாம் நடக்குது என்பதுதான் இந்த கதையினுடைய வரலாறு. இதெல்லாம் பெரியவங்க இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போனது. இப்படி எல்லாம் பார்த்தாவது திருந்த மாட்டாங்களா, வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களான்னு சொல்லிதான் பெரியவங்களாம் அந்த கதையை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கதையை சொல்ல வந்த நாங்க எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க வந்த இந்த நடமாடும் தெய்வங்கள் வெடிகிற வரைக்கும் எங்களுக்கும் துணையா இருந்து நீ உறுதுணையா இருப்பீன்னு நினைக்கிறேன். ஏதாவது பணியென்று பாராமல் உலகையும் பொருட்படுத்தாம எங்க நாடகத்தை கண்டுகளுக்கு வந்த அத்தனை இந்த நடமாடும் தெய்வங்களுக்கும் எங்க நாடக சபா சார்பா மனமார்ந்த நன்றி. நன்றி. கூத்து பாக்குறதுலயே எல்லாம் கூத்து பார்க்க வந்தா போதாது. சும்மா பாரு கத்தல வெள்ளாச்சு கூத்தாடி எங்க இருந்து வராங்களோ எந்தெந்த ஊர்ல வந்துக்கிறானா நோவுக்கு கொண்டு வந்து விட்டுருவான்னு சொல்லி அவன் பாரு மாஸ்க் போட்டு வந்துக்கிறான் பாரு. அவன் மாதிரி மாஸ்க் போட்டு இன்னைக்கு இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த எங்க மூஞ்சி இதுக்கு மேல பாக்க முடியலையா? மூஞ்சி 5 நிமிஷம் பார்க்க முடியாது, 5 லைட்டுக்கு முன்னாடியே. சரி விடு, கிடக்கு விடு, பாக்குறவங்க தான் பாக்கட்டுமே. சாயங்காலம் காட்டிலே வாசம் முடிந்து வரும். அருமை அம்மா வசந்தாக்கா அவர்களும் வசந்தாம்மா அவர்களும் அருமையான பெருமாள் குடும்பத்தை சேர்ந்த நம் சொந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல நோட்டு இல்ல நீயா நோட்டு நீ காலை சும்மா அருமையக்கா வசந்த பெருமாள் குடும்பத்தை சேர்ந்த நம்ம அருமை சொந்தங்கள் எல்லாம் அவங்க என்ன மூலம் தங்கமா இருந்து இந்த மகமாயினுடைய அருளால அவங்க நோய் இல்லாம நொடி இல்லாம 100 ஆண்டு கால வாழணும். ராமஜெயம். கூத்துட்டியில பாத்துக்கிட்டேன். கூத்துட்டிங்க 4 பேருமா பாத்துக்கிட்டு நான் கூத்த எங்கெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? நான் முன்னே சொல்லிவிட்டேன். எங்க நடமாடும் தெய்வங்களுக்கு நாடக சபை சார்பா நன்றி. அப்படிதான் நீ நோட்டு பிரிச்சு பிரிச்சு வாத்தணும். எங்களை மண்டபடி நீ பெரிய ஆள் ஆகாதீங்கடா.
நீ பொம்பளையும் பாக்குற நாடகம் நாடகத்துக்கு பேரும் சொல்லல. அதான் நான் நற்குணசேகரி நல்ல தங்கா நாடகம்டா இது. அப்ப இப்பதான் சொல்ற நீ. எடுத்தோன்னா பாட்டுக்கு போயிட்ட. சரிப்பா, இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்ல தங்க நாடகம். இந்த நாடகத்துல நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்க பேரு என்ன? நீ யாருமா? சொல்ல பாடி போட. நீ வாஞ்சவருக்கு நான் பாட முடியாது. இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்ல தங்கா நாடகம். இதுல நீ வந்திருக்கிறீமா? நீ யாரு? நீ வாங்க. சண்டைக்கு வராங்க ஆடலன்னு நான் அப்பயே என்ன சொன்ன தெரியுமா? கொஞ்சம் அகலமா போடுங்க. நான் ஏதோ அந்த பக்கம் போடுவேன். கேட்க மாட்டேன்னு சின்னதா போடுதா. நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன யாருன்னு கேட்டியே? நான் தான் அந்த நல்ல தங்கா. நீதான் நல்ல தங்கா? ஆமா. அப்படி நல்ல தங்காவா? நீ தானம்மா? நானே தம்பா. அப்படி நல்ல தங்காவா இருந்தாலும் ஏமா? ஆமாம்மா. நீ பிறந்தீங்களா? தாய் தந்தை யாருமா? ஆமாம்மா. இந்த நல்ல தங்கால யாரு பெத்தாங்க? நான் எப்படி எல்லாம் வளர்ந்தேன்? என்னை யாரு கட்டிட்டு போயிருக்காங்க? கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்களா? கல்யாணம் பண்ணிக்கியா? ஆமாம்மா. ஈனு மட்டும் கேளு. கல்யாணம் பண்ணிட்டான்னு காட்டுறது ஒரு தப்பா? வளர்த்துனாங்க. கல்யாணமும் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்க. அதான் கல்யாணமும் பண்ணிட்டேன்னு கேட்டேன். ஆமாம்மா. என்ன யாரு என்ன பெத்தாங்க தெரியுமா? என் தந்தை யாரா
ஆமாம்மா. சும்மா சொல்லிவிட்டு தானே போவோம். நான் சொல்லாதே போகணும்னு உனக்கு சொல்லிட்டேன். என்னடா இப்ப பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? பொம்பளை இப்படிதான் ஆனந்தங்க பண்ணக்கூடாதாயா? என்னை யார் பெத்தாங்கன்னு கேட்டியே? நீர்வளம் குறையாத நாடு, நிலவளம் குறையாத நாடு, நாடு வற்றாத ஜீவநதி வழிந்து ஓடி வாயும் வடமதுரை மாநகரம் தான் நான் பிறந்த நாடு. வடமதுரை. வடமதுரையில எங்க அப்பா ராமலிங்கம். அப்பாவா ராமலிங்கம்? அப்பா ராமலிங்கம். அப்பா ராமலிங்கம். அப்பாவா ராமலிங்கம். தாய் எங்க அப்பா ராமலிங்கம், எங்க அம்மா இந்திராணி. இந்திராணிக்கும் இந்த இந்திராணிக்கும் ராமலிங்கத்திற்கும் நாங்க 2 பிள்ளைங்க ஜனனமானோம். யாரு யாருமா? என் பேரு நல்ல தங்கா. எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காங்க. யாரு? அவங்க பேர் தான் நல்ல அண்ணன் சொல்லுவாங்க. நல்ல அண்ணன். அப்படி 2 பேர் பிறந்தீங்க. அப்படி பிறந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அம்மா சரி 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 நீ சொல்லாயா? நீ சொல்லு. அது ஏறி வாங்க. சும்மா நல்ல தங்கா நாடகம் வச்சிருக்கலாம். அவங்க உன்ன மாதிரி மகான்லாம் வந்துட்டு போயிட்டான் அந்த இடத்துக்கு. நீ நொட்டிட்டு நிக்காத, பொறுமுறை. எந்த ரொட்டி தின்ன?